ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான எல்லாருக்கும் பிடிச்ச ரவா லட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நல்ல சாஃப்டாக டேஸ்ட்டாக சூப்பராக ரெடி பண்ணிடலாங்க. சட்டுன்னு செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபியில் இந்த ரவா லட்டு ஃபஸ்ட்டாக வரும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குங்க. இப்போ இந்த டேஸ்டியான ரவா லட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ரவா லட்டு செய்யறதுக்காக பேனில் ஃபர்ஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சூடான உடனேயே ஒரு 10லேருந்து 12 உடைச்ச முந்திரி சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். முந்திரி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதோடவே 20லேருந்து 25 காஞ்ச திராட்சை ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். முந்திரி திராட்சை உங்கள் தேவைக்கான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ திராட்சையையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். திராட்சை நல்லா பலூன் மாதிரி உப்பி வரணும். இப்போ நல்லா சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சையை மட்டும் தனியாக அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நான் வெளியே எடுத்துட்டேன். இப்போ அதே நெய்யில் 1 கப் அளவுக்கு வெள்ளை ரவையை சேர்த்துக்கலாங்க. ரவையை சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். ரவையோட நிறம் மாறக்கூடாது, நல்லா வறுபட மட்டும் ஆரம்பிக்கணும். இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துட்ருக்கேன். எந்த கப்பில் ரவை அளந்தீங்களோ அதே கப்பில் தான் நீங்கள் சர்க்கரையும் அளந்தெடுக்கணுங்க. நான் 150 கிராம் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இப்போ ரவையை ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா வறுத்துக்கிட்டேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நெய்யோட சேர்ந்து ரவை நல்லா வறுபட்டுருச்சு. நல்லா வாசமும் வர ஆரம்பிக்கும். இப்போ நல்லா வறுத்துட்டு இந்த அளவுக்கு ரவையை வறுத்ததுக்கப்புறம் இதோடவே எந்த கப்பில் ரவை அளந்தமோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. நீங்க சர்க்கரையை பொடி பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்ல டைரக்டா இந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். பொடி பண்ணி சேர்க்கிற மாதிரி இருந்தா கடைசியா சேர்த்துக்கோங்க. இப்ப சர்க்கரையையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா கலந்து விடணும். சர்க்கரை அப்படியே அந்த சூட்டுக்கு மெல்ட் ஆக ஆரம்பிக்கும், ரவையோட ஒன்னா கலக்கும். ரவையை சேர்த்து நல்லா கலந்துட்டு இதோடவே 3 ஏலக்காவை நல்லா பொடி பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். சர்க்கரையோட சேர்த்து பொடி பண்ணிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட ஏலக்காய் பொடி இருந்தா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ ஏலக்காவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நம்ம ஃப்ரை பண்ண சர்க்கரை மெல்ட் ஆகி அப்படியே ரவையோட ஒன்னா மிக்ஸ் ஆகும். இப்போ இந்த டைமிங்ல காய்ச்சின பால் சேர்த்துக்கலாம். மொத்தமா நம்ம 1/2 கப் அளவுக்கு பால் சேர்க்கணுங்க. ஃபர்ஸ்ட் 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பால் சூடா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. பாலுக்கு பதிலா நீங்க சுடுதண்ணி கூட சேர்த்துக்கலாம். பால் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்க சுடுதண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இப்ப 1/4 கப் அளவுக்கு பால் ஃபர்ஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கட்டி தட்டாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு கட்டி தட்டுற மாதிரி இருந்தா நம்ம கலந்து விடுற கரண்டியை வச்சே நல்லா உடைச்சு விட்டுக்கோங்க. இப்ப நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாவே உடைச்சு விட்டுட்டேன். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் மீதி இருக்கிற ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். மொத்தமா 1/2 கப் பால் சேர்த்திருக்கோம். தண்ணி சேர்க்கிற மாதிரி இருந்தாலும் நீங்க 1/2 கப் அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்ப பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பால் ரவையோட சேர்ந்து நல்லா வெந்துரும். அதே மாதிரி சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி ரவையும் பால் எல்லாமே ஒன்னா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்ப நல்லா கலந்துட்டேன். இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்ல இருந்து இறக்கிக்கலாங்க. ரொம்ப நேரம் நீங்க வறுத்துட்டீங்கன்னா ரொம்ப பொடியான மாதிரி ஆயிரும். உங்களுக்கு உருண்டை பிடிக்க வராது. உருண்டை பிடிச்சாலும் கெட்டியா இருக்கிற மாதிரி இருக்கும், சாஃப்டா இருக்காது. எடுத்துட்டு நான் ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கிறேன். இப்ப இதோடவே நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சையை ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். கை பொறுக்கிற சூட்லயே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் அப்படியே விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு உருண்டை பிடிக்க வராது. இப்ப நல்லா கலந்துட்டேன். இப்ப நம்ம தேவையான சைஸுக்கு உருண்டைகள் உருட்டிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப இறுக்கமா இருக்கிற மாதிரி இருந்தா நீங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. பாலோ நெய்யோ கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். பாலோ நெய்யோ சேர்த்து உருட்டி எடுத்துக்கோங்க. நம்ம மீடியம் சைஸ்ல உருண்டைகள் உருட்டிக்கலாம். இப்ப அவ்வளவுதான். நம்மளோட ரவா லட்டு சூப்பரா சாஃப்டா ரெடி ஆயிடுச்சு. இப்ப உருட்டி வச்சுட்டேன். மீதி இருக்கிற ரவா லட்டையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாங்க. நான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறக்காக ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நமக்கு உருண்டை பிடிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் நெய் சேர்த்துட்டு நம்ம பிசைஞ்சு எடுக்கும் போது. இப்போ ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு கலந்துட்டு இப்போ உருட்டிக்கலாம். கையில் லைட்டாக நெய்யை தடவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உருட்டினீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அவ்வளோதான். மீதி இருக்கிற ரவா லட்டையும் நான் ஃபுல்லாகவே பிடிச்சு எடுத்துட்டேன். அப்புறம் நம்மளோட ரவா லட்டு ரொம்பவே சாஃப்ட் அண்ட் டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்கள் இந்த லட்டை 1 வாரம் வெளியவே ஸ்டோர் பண்ணிக்கலாங்க.
ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். செம்ம டேஸ்டியான இந்த ரவா லட்டை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பால் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா சுடுதண்ணி சேர்த்து நீங்கள் வந்து பிசைஞ்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப நாளைக்கும் நல்லாயிருக்கும். நம்ம எடுத்திருந்த ரவைக்கு எனக்கு 13 ரவா லட்டுகள் பக்கமாக கிடச்சிருக்குங்க. சூப்பரான இந்த டேஸ்டியான ரவா லட்டை நீங்களும் இதே போல் சிம்பிளாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.